வெல்கம் டு சிம்பிளிஃபை விலாக்ஸ் ரெசிபி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாகவும் இருக்கணும், சிம்பிளாக அதோட டேஸ்டியாக பருப்பு குழம்பு செய்கிறது பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். ஃபஸ்ட்டு பருப்பு குழம்புக்கு தேவையான பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை ஒரு 350 கிராம் பருப்பு இருக்கும். அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 5 போட்டிருக்கேன். ஒரு 7-8 பல் பூண்டு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு, உப்பு இந்த டைம் நீங்கள் சேர்க்காதீங்க, பருப்பு வேகாது. மஞ்சத்தூள் மட்டும் போட்டு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்தாவே நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காயும் முருங்கைக்காவும் அரிஞ்சு வச்சுருக்கோம், புளி ஊற போட்டிருக்கோம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் பருப்பு இவ்வளோ வெந்துருச்சுன்னு. இந்த பருப்பு தண்ணியை முருங்கைக்காயோடு போட்டு முருங்கைக்காயை பாதி வேவிச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் கரண்டிலே மசிச்சுக்கலாம். நீங்கள் மத்தில் தான் மசிக்கணும்னு இல்லை. ஒரு விசில் விட்டாவே நல்லா பருப்பு வெந்துடும். மசிச்சிங்கன்னா கரண்டியில் நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ முருங்கைக்காய் பாதி வந்ததுக்கப்புறம் அதிலே கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ மசிச்சு வச்சுருக்கிற பருப்போடைய சாம்பார் பொடி சேர்த்துக்கணும். இந்த டைமில் சாம்பார் பொடி சேர்க்குறது ஒரு சில பேர் செய்வீங்களா என்னன்னு தெரில. இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இப்படி செய்யும்போது இந்த டைமில் வரமிளகா தாளிப்புக்கு நம்ம சேர்க்குறதால இதில் பாதி அளவு காரம் சேர்த்துக்கிறதுக்காக பாதி மட்டும் சாம்பார் பொடி கலந்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ப. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதிலே புளி கரைசல் ஊற்றிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி தான் பருப்பு குழம்பு வைப்பீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு வெந்துட்டுருக்க காயோட இந்த பருப்பையும் சேர்த்துடலாம். காய் பாதி வெந்துடுச்சு. இந்த டைமில் இந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறதுனா சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். வீட்டில் எப்பயுமே தம்பிக்கு பருப்பு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பருப்பு குழம்பு உங்ககிட்ட யாராவது பிடிக்கலன்னு இதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா இதில் உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. நல்லா இப்போ கொதித்து வந்துருச்சு பாருங்கள். கொதித்ததுக்கப்புறம் 2-3 கொதி கொதிக்கிட்டோம். அப்புறம் நம்ம இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு வேறு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள், அப்புறம் சின்ன வெங்காயம், வரமிளகாய், கறிவேப்பிலை. பருப்பு குழம்புக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கின உடனே பருப்பு குழம்புல எடுத்து ஊற்றி அது நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதித்து வரும்போது கொத்தமல்லி தழையை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக பருப்பு குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், குயிக்காக எந்த குழப்பமே இல்லாமல் ஈஸியாக குழம்பு ரெடி. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இதை அப்படியே சாதத்தோடு இந்த பருப்பு குழம்புல ஊற்றி ஒரு அப்பளத்தை வச்சு தம்பிகிட்ட கொடுத்தோன்னே சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவான்னு பார்த்தா திரும்ப எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். வீடியோ போதுன்னு சொன்னதுக்கப்புறம் ஞாபகம் சூப்பராக இருக்குது, எப்பவுமே எனக்கு பருப்பு குழம்பு பிடிக்கும்ல, விட நான் சாப்பிட போகிறேன்னு சாப்பிட போயிட்டான். நீங்களும் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.